நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்பட்டன. ஆமாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து, அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். இந்த கொஸ்டினுமே கரெக்ட் தான். அடுத்து, இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டானா 1868 வகுக்கப்பட்டுள்ளது. இதுவுமே கரெக்ட் தான். இந்த டேட்டா நமக்கு 9th புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, 9th சோசியல் சயின்ஸ் புக்ல. அடுத்து, ரொமானிய நாணயங்கள் திருநெல்வேலி மண்டலங்கள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இது தப்பு. நமக்கு கோவை அதை சுத்தின ஒரு பிளேசஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. திருநெல்வேலின்றது தப்பு. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக்கு. ஓகேங்களா, நமக்கு கீழடி பாத்தீங்கன்னா சிவகங்கை. அப்போ 1க்கு 4னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, கொர்க்கை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. அப்ப 2வதுக்கு 1 பார்த்தோன்னா எத்தனை ஆப்ஷன் நமக்கு இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேங்களா, அப்ப என்னென்ன பிளேசஸ் பாத்துருவோமா? கங்கை கொண்ட சோழபுரம் நமக்கு அரியலூர், 3க்கு 2 கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் குறும்பன்மேடு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா, இதே மேட்சஸ்ல இருந்து 2 தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். எந்த அகழ்வாய்ச்சி பகுதியில் சர் மார்டிமன் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்குமுறையை பயன்படுத்தினார்? எங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அரிக்கமேடுல தான் இதை பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, சரி ஓகே, கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. கன்ஃபார்மா நான் ரிப்ளை பண்ணுவேன்.